நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ தூரம் திறமையை வளர்த்துன்னு இந்த உலகத்தில் வாழ்கிறீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் வசதியாக இருக்கலாம். எல்லாருமே வசதியாக இருக்க முடியும், எல்லாராலையும் கொண்டாட்டமாக இருக்க முடியும். நான் போட்டி போடும்போது தான் அசிங்கமாயிடுறேன். நான் பணக்கார வீட்டு மருமவளாக இல்லைன்னு நினைக்கும் போது தான் அசிங்கமாயிடுறேன். என் கணவன் எனக்கு ஏற்ற சம்பதம் வாங்கி தரலன்னு நினைக்கும் போது தான் நான் அசிங்கமாயிடுறேன். எல்லோரும் கணவன் மனைவியாகிறாங்க, நான் தனியாக இருக்கிறேன் போது தான் அசிங்கமாயிடுறேன். அதனால கூட நான் நிற்கலைன்னா நான் ஒரு தனி அழகு, என்ன மாதிரி இந்த உலகத்தில் யாருமே இல்லவே இல்லை. எனக்கு சொன்னது அது, நீ ஒரு தனி அழகுன்னும் போது நீ முயற்சி செய்டா, அதுவே பெரிய விஷயந்தான். புரியுதுங்களா? அது யாருக்கு சொன்னது? ஒரு தனி நபருக்கு, யாரை கூட போய் கூட்டத்தில் சேராத ஒரு மனுஷனுக்கு முயற்சி செஞ்சா. நீ என்ன தான் ஒட்டின்னு உருண்டாலும் ஒட்டுறது தான் ஓட்டும். அவனுக்கு ஓட்டுறதை பார்த்து என்ன பண்ணாத, நீ வேதனை படாத. புரியுதா? இன்னொருத்தரை கூட நிற்கிறது தான் அசிங்கமே தவிர தனித்து இருக்கும்போது ஒரு அசிங்கமும் இல்லை. இது அப்போ இந்த மாதிரி ஒரு ஞானையோ அல்லது பழைய நூல்களோ என்ன சொல்ல வருதுன்னா ஒரு தனிநபருக்கு சொல்லுது. அதை கூட்டத்துக்கு எடுத்து போய் பேசி கூட்டமாக எண்ணெய் தேய்ச்சி ஊட்டின்னு உருளுங்க உங்களுக்கு ஒட்டுறது தான் ஒட்டோன்னு சொல்லக்கூடாது. ஏன் நீங்கள் கூட்டத்தில் அடுத்தவங்களை என்ன பண்ணுவீங்க? பார்த்துக்கிட்டு என்ன சொல்கிறீங்க? இப்போ நானும் தானே முயற்சி செஞ்சேன், எனக்கு ஏன் பலன் கிடைக்கலன்றீங்க. உங்கள் முயற்சி உங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ தூரம் விசேஷமாக இருந்து இல்லைன்ட்டு. தனிநபருக்கு தோல்வி இல்லை, கூட்டமாக இருந்தால் தோல்வி. புரிஞ்சிச்சிங்களா? ஒப்புமை பற்றாதீங்க, இன்னொருத்தர கூட போய் நிற்காதீங்க. நீங்களாகவே இருங்க, அப்போ உங்களுக்கு இந்த இதெல்லாம் சரியாக இருக்கும்.